தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக ஸ்டாலின் அவர்கள் துபாய் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கு நடைபெறும் கண்காட்சியில் பங்கு கொண்டு அதன் மூலம் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கவே அவர் அங்கே பயணம் செய்திருக்கிறார் என்றும், பிறகு அரசுமுறை சார்பாக அங்கிருக்கும் ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர்களுடன் உரையாட உள்ளார். அதைத் தொடர்ந்து எக்ஸ்போவில் தமிழ்நாட்டில் அரங்கை திறந்து வைக்க வந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தான் தனிப்பட்ட முறையில் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் சந்தித்துள்ளார். ஏ.ஆர். ரகுமான் கட்டியிருக்கும் புது ஸ்டுடியோவிற்கு வந்து பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்ள, அதைத் தொடர்ந்து அவரது வேண்டுகோளை ஏற்று ஸ்டாலின் அவரது ஸ்டுடியோவிற்கு விஜயம் செய்திருக்கிறார். அவரோடு அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் சென்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் இசையை குறித்து ஒரு இசை பண்பாட்டு விழா தமிழகத்தில் நடத்த வேண்டிய அவசியத்தை குறித்து இருவரும் ஆலோசித்து உள்ளனர். பின்பு கவிஞர் தாமரை எழுதி தான் இசை அமைத்து முப்பில்லா தமிழ் தாயே என தொடங்கும் ஆல்பத்தை ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டு காட்டிய ஏ.ஆர். ரகுமான் பாடலை ரசித்து கேட்ட முதல்வர் பிறகு அங்கிருந்து அன்போடு விடைபெற்றார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. சுவாரஸ்யமான தகவலை கண்டு அறிய நம் RK2024 VPR சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்றென்றும் உங்கள் சகி RK.